இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் அரசியல் சாசனத்தின் மீதான நேரடி தாக்குதல் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. அரசியலமைப்பு சட்டத்தை பொது உணர்வின் ஒரு பகுதியாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் பேச்சு. அவசர நிலை குறித்த குடியரசுத் தலைவரின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒன்றிணைந்து அவையில் கூச்சல். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என குடியரசுத் தலைவர் முர்மு உறுதி. தேர்வு நடைமுறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசு பணியாற்றி வருவதாகவும் கருத்து. புதிய மருத்துவக் கல்லூரிகள் பற்றி குடியரசுத் தலைவர் பேசிய போது நீட் என்று கூச்சலிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை என்ன என கேட்டு முழக்கம். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்த தயார் என்றும் அதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் தகவல். மும்பையில் அமைக்கப்படுவதைப் போல நாட்டின் மற்ற பகுதிகளிலும் புல்லட் ரயில் திட்டம் கொண்டுவர முயற்சி எடுக்கப்படும் என்றும் உறுதி. நாட்டின் வளர்ச்சி மற்றும் சிறந்த நிர்வாகத்திற்கான வரைபடத்தை குடியரசுத் தலைவர் உரை எடுத்துக் காட்டியுள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. மக்களின் வாழ்க்கையில் தரமான மாற்றத்தை உறுதி செய்வதற்கான முக்கிய சவால்கள் பற்றி உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வலைப்பதிவு. மக்களவையிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதி எம்பிக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழில் கண்டனம். செங்கோலுக்கு எதிரான கருத்துக்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இந்தியா கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுவதாக வலைப்பதிவு. செங்கோலுக்கு மதிப்பளிக்காத இந்தியா கூட்டணியின் மனநிலை கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்து. நீதி நேர்மை தவறாமைக்கான அடையாளமான செங்கோல் தமிழர்களின் மரபு என்றும் பேட்டி. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு, நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. 2000 ஏக்கர் பரப்பில் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளக்கூடிய வகையில் உருவாக்கப்படும் என சட்டமன்றத்தில் தகவல். ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒப்பந்தப்படி பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவில் 2023 வரை புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது. பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப் போவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளது யாரை ஏமாற்ற என அண்ணாமலை கேள்வி. திருச்சி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஓர் அறிவு களஞ்சியமாக நூலகம் அமைந்திடும் என்றும் கருத்து. காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் பற்றி சிபிஐ விசாரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் நிறைவு. காலை முதல் நடைபெற்று வந்த போராட்டத்தை பழச்சாறு அருந்தி நிறைவு செய்தார் இபிஎஸ். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பேரவையில் தன்னை பேச அனுமதித்திருந்தால் கிழி என கிழித்திருப்பேன் என இபிஎஸ் பேச்சு. காலச்சக்கரம் ஒரு நாள் மேலே வந்தே தீரும் என்றும் கருத்து. எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போடுவார், கிழிக்கலாம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பான அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு தேமுதிக ஆதரவு. உண்ணாவிரதம் நடைபெற்ற இடத்துக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் பிரேமலதா. சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக சீமான் கருத்து. மக்களாட்சி முறைமையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல் வலையை நசுக்கும் திமுக அரசின் எதேச்சதிகார போக்கு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என கண்டனம்.
10.5% இடஒதுக்கீடு குறித்து பேரவையில் அரைகுறை தகவலை கூறி அமைச்சர் சிவசங்கர் வன்னியர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். தனி இடஒதுக்கீடு வழங்கினால் வன்னியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறியது அப்பட்டமான பொய் என்றும் டாக்டர் ராமதாஸ் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளனர். இது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கிய குற்றியார் தரைப்பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் 5 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணியை விரைந்து முடிக்க மலை கிராம மக்கள் கோரிக்கை. செல்போன் கட்டணத்தை 25% வரை உயர்த்துவதாக ஜியோ நிறுவனம் அறிவிப்பு. 155 ரூபாயாக இருந்த மாத கட்டணம் 189 ரூபாயாகவும் 399 ரூபாயாக இருந்த கட்டணம் 449 ரூபாயாகவும் உயர்வு.